அல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவனுடைய விசுவாசிகளே, இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் கர்த்தர் எழுந்தருளியிருக்கிறார். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பிலிப்பியர் 4:19. இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாத காரியம் அல்ல. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் குறைகளை எப்படி நீங்கள் நிறைவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் இதில் பெரிய வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. பிரியமான தேவனுடைய சின்னமே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடன் நம்முடைய சுபாவ கிளைகள் மாற வேண்டும். நம்முடைய சுபாவங்களில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சுபாவத்தில் வித்தியாசம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் திருப்பு முனை மேலே திருப்பு முனை வரும். அதனால தான் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா, ஒரு மாற்றம் இல்லை, ஏமாற்றம் தான் மிஞ்சினது, எந்த திருப்பு முனையும் வரல, எங்கள் பிரச்சனை அப்படியே இருக்கிறது, எங்களுடைய பூமிக்குரிய பிரச்சனைகள்லாம் அப்படியே இருக்கிறது, எந்த மன மலர்ச்சியும் காணப்படலை, எந்தவித மாற்றமும் இல்லை, சூழ்நிலைகள் அப்படியே இருக்கிறது, சந்தர்ப்பங்கள் அப்படியே இருக்கிறது, கஷ்டங்கள் தீர்ந்த பாடில்லை என்றெல்லாம் அங்கலாய்த்து கொள்வதற்கான காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே மாற்றம் இல்லை. முதலிலே நமக்குள்ளே மாற்றம் வந்தால் தான் சூழ்நிலைகள் மாறும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கருத்தாக்கும். அந்த மனப்பக்குவம் இருக்கிற வரைக்கும் உங்கள் சூழ்நிலை மாறாது. சர்ச்சை விட்டு வேறு சபைக்கு போனாலும் சரி, எத்தனை ஊழியர் இடத்துல போய் தலையை கொடுத்து நீங்கள் ஜெபித்து கொண்டு வந்தாலும் சரி, உங்கள் காரியங்கள் தீர்க்க தரிசனத்தோடு திரும்புவீங்க. அது நிறைவேறும், அடையாளங்கள் நிறைவேறும், அந்த மனுஷன் தீர்க்கதரிசி என்று உறுதிப்படுத்தி நிறைவேறும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தா நிறைவேறுவது தாமதமாகும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நமக்குள்ளே மாற்றம் வருகிற வரைக்கும் நம் சூழ்நிலைகள் மாறாது என்பதை புரிந்து கொள்ளுங்க. இதை தெரியாமல் தான் அநேகர் சபையினுடைய அந்த உபதேசங்களை விட்டு வெளியில் சுற்றி கொண்டிருக்கிற ஆடுகளாய் காணப்பட்டு அது ஓநாய்கள் இடத்துல போய் மாட்டிக்கொள்ளுகிறது. அதான் வசீகரமான காரியங்க, விளம்பரங்க, இதெல்லாம் பார்த்து இது நடக்குது அது நடக்குதுன்னு போவாங்க. ஆனால் இவர்களுக்கு எதுவும் நடக்காது. எங்கே போனாலும் ஒன்றும் நடக்கலன்னு கட்சியில் கொடுக்கப்பட்ட காணிக்கை, செலுத்தின காணிக்கைக்கே வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு வந்துடும் வாழ்க்கை. ஏன்?